வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அது ஒரு புன்னகையை நோக்கி பயணிக்க போகுது. இப்போ இனிமே தான் அந்த ரிஷபராசி பட்ட கஷ்டங்கள் கர்மாயங்கள் நிறையா. ரிஷபத்தை பொறுத்தளவில் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் பணம். அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பணம் நிறைய இருக்கா நிறைய இல்லையா குறைய இருக்கா அது வேறு விஷயம். நாகரிகமாக சுத்தமாக மேன்மையாக இருக்கணும். அவங்க சாப்பிட்ற இலையை கூட சுத்தமாக இருக்குங்க, நீட்டாக. சுக்கிரன் மட்டும் 11 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இலையில் ஒரு பருக்கே இருக்காது, சுத்தமாக சாப்பிடுவாங்க. சுத்தம் என்பது ரொம்ப பிடிக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் சுக்கிரன் பலமான யோக பாக்கியத்தை பெறும். அப்போ இந்த ரிஷபராசிக்கு எல்லா பாக்கியமும் கிடச்சிரும். அப்பாவா அம்மாவால் நமக்கு வேண்டிய படிப்போ நமக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸோ எல்லாவற்றையும் விட அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ரிஷபம் ஏதாவது ஒரு குறை, ஒன்று உடல்நல குறைபாடாக இருக்குது, அல்லது இளம் வயசில் பொருளாதார சிக்கல் இருக்குது. இதையும் தாண்டி வரணும் அப்படின்னா, வாழ்க்கையில் தனக்கு வரக்கூடிய கணவன் கோபக்கார கணவன், ஆனால் சம்பாதிக்கக்கூடியவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவராக தான் இருப்பார், ஆனால் கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் எல்லாமே அமைஞ்சிரும். சிம்பிளாக எல்லோரும் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, 5000 ரூபாயை புடவை கட்டி போவாங்க, ஒரு பெருசாக தெரியாது. இவங்க 500 ரூபா புடவையை 5000 ரூபா மதிப்புள்ள புடவை மாதிரி கட்டுவாங்க நீட்டாக. அந்த விஷயம் ரிஷபத்திற்கே சொந்தம். இதில் இவங்க இந்த பல ஆண்டுகளாக நிறைய போராட்டங்களை சந்திச்ச உண்டு. உடல் ஆரோக்கியம், உடலில் இருந்த சில உறுப்புகள் நீக்கப்பட்டது, அதே மாதிரி பொருளாதாரத்தில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் நிறைய சந்தித்தாங்க. இதை தாண்டி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை, பொருளாதாரம் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த நிலைப்பாடில் சனி ரிஷபத்துக்கு 11க்கு வரப்போகிறாரு. ஒரு பொன்னான வசந்த காலமாக இனி இருக்கும். குரு 2க்கு போகிறாரு. எப்படி ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் மகிழ்ச்சியான காலமாக இருக்க போகிறது. வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் மாற்றம் நடக்க போகுது. வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க. இதுவரை திருமணமாகாதவங்கள்ட்ட திருமணம் நடக்க போகுது. இனி நடக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. முடிந்ததை செய்யுங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும், பெரிய பேரும் புகழும் பெறணும், அந்தஸ்து பெறணும்னா அது இப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய காலம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை, அரசு உத்தியோகம், குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமணம் ஆகும். எல்லா பாக்கியமும்